கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ச்சியாக கொலோசியர்கள் நிருபம் இந்த பாடங்களை நாம் கவனிப்பதற்கு தேவன் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கார். பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இந்த வாரம் கொலோசியர்கள் நிருபம் 2வது அதிகாரத்தில் நம்ம எதோடு நிறுத்தினோம்? 5வது வசனத்தோடு நம்ம நிறுத்தணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம அடுத்த பாகங்களுக்குள்ளே நம்ம போகலாம். பட் அதுக்கு முன்னாலே மறுபடியும் ஒரு தடவை ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்து ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த கொலோசு பட்டணத்து சகோதர சகோதரிகள் சபை அப்போஸ்தலனாகிய பவுலினால் நேரடியாக போய் ஏற்படுத்தப்பட்ட சபை அல்ல. பல முறை பார்த்துட்டோம் இல்லையா? எப்பாப்ரா என்கிற மூலம் ஏற்படுத்தப்பட்ட சபை. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின இன்னும் தெளிவான சில நாலேஜ் இல்லாதனால அவர்கள் பழைய பாரம்பரியத்திலையும் மரபுகளிலையும் சடங்காச்சாரங்களையும் உள்ளே போயிட்டாங்க. இந்த விஷயம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஜெயிலில் இருந்துட்டு அவர் இப்போ எழுதுகிறார் இல்லையா? ரோமன் ஜெயிலில் இருந்துட்டு கொலோசிய பட்டணத்துக்கு இந்த எழுதுகிறார். அதை முதல் அதிகாரத்தில் பார்த்துட்டோம், கிறிஸ்துவுடைய மேன்மை என்னங்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறதுல நீங்கள் உலக பிரகாரமாக போகாமல் நீங்கள் எதில் ரொம்ப அதிகமாக வளர்க வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். பாருங்கள், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து. பாருங்க, ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும், த ரூட்டு. அப்புறம் அவர் மேல் கட்டப்பட்டவர். அப்போ அந்த வேர் மேலே தான் அந்த பில்டிங், அந்த ஒரு செடியோ ஒரு கொடியோ வளரும் இல்லையா? அந்த மாதிரி கட்டப்பட்டவர்களாகவும் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் நீங்கள் என்ன செய்யணும்? பெருகணும். இப்போ பவுல் இதில் என்ன சொல்ல வர்றார்? அப்போது உங்களுடைய ரூட் எங்கே இருக்கணும்? கிறிஸ்துவில் இருக்கணும். அப்போ கிறிஸ்து ஒரு செடியில் ஒரு வேர் மாதிரி. இப்போ ஒரு செடி எப்படி வளரும்? அந்த வேரினுடைய சாரத்துக்கு ஒப்பாக தானே வளரும். நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு தூரம் ஆழமாக அந்த வேர் போகுதோ அவ்வளவு தூரம் உயரமாக அந்த ஒரு செடியோ அல்லது மரமோ வளரும். அப்புறம் வேரினுடைய முக்கியமான ஒரு வேலை, அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீரை இழுக்கணும். அது புரியுதுங்களா? அது கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்கணும் தண்ணி. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து கரெக்டாக பண்ணிடுவார். அவருடைய சபைக்கு அவருக்கு என்ன செய்யணுமோ அதை பண்ணிடுவார். இப்போ கொலோசிய பட்டணத்துக்கு அதை பண்ணிகிட்ருக்கார் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக. முன்னாடி சபை ஏற்படுத்தினார், இப்போ பவுல் மூலமாக இன்னும் சில குறைபாடுகள் அங்கே சொல்ல வரும்போது, உங்களுக்குள்ள அந்த வேர் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே நீங்கள் அப்போ ஒரு வேர் இருந்துச்சுன்னா அந்த மரம் ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லையா? அப்படின்னா இங்கே எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்கிறார். பாருங்கள், மறுபடியும் இந்த 7ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே பாருங்கள், விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நீங்கள் எப்படி இருக்கணும்? அதை ஸ்தோத்திரத்தோட கூட அதில் நீங்கள் பெருகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு கம்பேரிஷனும் பார்த்துட்டு வரும்போது நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு கொலோசிய பட்டணத்துக்கு சொல்கிறாருன்னா அவங்க அப்படி இல்லைன்னு பொருள். எல்லாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சிலர் அப்படி இல்லை. அதனால தான் அந்த கவுன்சிலிங் அங்கே போகுது. அப்போ நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். தேவ வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கவனிச்சின்னா, த டிவைன் பிளான், தேவனுடைய திட்டம், அவருடைய அளவற்ற அன்பு, அவருடைய நடைமுறை, அவருடைய கற்பனை, அவருடைய பிரமாணம், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலம், ராஜாக்கள் மூலம், எல்லாரும் மூலம் வந்தாலும் அதை அவர்கள் புரிந்து கொள்ளாத நிலைமையில், விசேஷமாக திருச்சபை அது அப்போஸ்தலரிலிருந்து ஆரம்பிக்குது. அவர்கள் இருக்கும்போது இப்போ கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு தான் கிறிஸ்து நிறைய விஷயத்தை அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஸோ அங்கிருந்து அந்த வேர் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த வேரிலிருந்து எழும்பக்கூடிய செடி கொடிகள் எல்லாமே வேரினுடைய சாரத்திற்கு ஒப்பாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் கிறிஸ்துவுடைய போதகத்திலையும் விசுவாசத்துலையும் நிலைச்சு நின்னீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுங்கிறார். நீ ஏற்கனவே பழைய பாரம்பரியத்துக்குள்ளேயும் மாயத்துக்குள்ளேயும் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அதனால் நீங்கள் அந்த வேரில் நீங்கள் உறுதியாக இருங்க. அப்படி உறுதியாக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு நல்ல மரமாக இருப்பாங்க இல்லையா? இலையுதிராதிருக்கிற மரம் சங்கீதக்காரன் எழுதுவான். ஆனால் இப்போது இந்த ரெஃபரன்ஸில் நம்முடைய மூத்த சகோதரர் ஒரு அருமையான வசனம் நமக்கு கொடுக்குறான்.
இப்படி ஒரு வேர், கிறிஸ்து என்கிற வேரில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க பாருங்கள். ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனம் வாசிக்கலாம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படும். அந்த கடைசி வசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்படியெல்லாம் தேவனுடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் கஷ்டத்தில், பிரச்சனையில், வியாகுலத்தில் எல்லாத்துலேயும் பொறுமையாக இருந்து நல்லா வளர்கிறாங்க பாருங்கள். அவர்கள் நல்லா வளர்றதுனாலே மரம் தானே இல்லையா? வளர்கிற செடி கொடியெல்லாம் அந்த வளர்றதுனாலே ஒரு வளர்ச்சி மரம், அது புவியீர் விசைக்கு ஆப்போசிட்டில். அப்போது அவர் என்ன சொல்கிறார், இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று. அப்போது நம்ம வளர்ந்துட்டா நம்முடைய வளர்ச்சி நிமித்தம் தேவன் மகிமைப்பட்டு வரார். எப்படி மகிமைப்படுவார்? இப்போ எங்கள் அப்பாவுக்கு என் மூலமாக ஒரு நல்ல பேர் கிடைக்குது அப்படின்னா எப்படி நல்ல பேர் கிடைக்கும் தெரியுங்களா? எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே பெரிய நல்ல பேர் இருக்குது. நான் எங்கள் அப்பாவுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தணும். தனியாக அவருக்கு ஏற்கனவே நல்ல பேர் இருக்குது. அது புரிஞ்சுக்கலாமா? இப்போ நான் எப்படி எங்கள் அப்பாவுக்கு நல்ல பேர் ஏற்படுத்துறது? எப்படி அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே நல்ல பேர் இருக்கு இல்லையா? அது எதன் அடிப்படையில்? அவருக்கு இருக்கக்கூடிய நல்ல குணலட்சணத்தினுடைய அடிப்படையில். இப்போ நான் அவருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன இருக்கணும்? அவருக்குள் இருக்கிற அத்தனை குணலட்சணம் யாருக்குள் இருக்கணும்? எனக்குள் இருந்தால் மட்டும்தான் என் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். இதை அங்கே சொல்கிறார், தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். விருட்சம்னா தெரியும் இல்லையா? மரம். அப்போ நம்மெல்லாம் மரம், தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட மரம், நீதியினுடைய மரம். அப்படின்னா கீழ்ப்படுதல் இருக்கக்கூடிய மரங்கள்னா இந்த மரத்துக்கு எது ஒட்டி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து என்கிற வேரோட ஒட்டி இருக்கணும் இல்லையா? அந்த சாரம் இருக்கணும். இதை கொலோசைய பட்டணத்து ஜனங்களுக்கு இல்லாததுனால அதைய ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொண்டவர்களாக இருக்கணும். இதை வேறு மாதிரி எதுலையெல்லாம் நீங்கள் வளர்ந்துருக்கணும் அப்படிங்கிறதுல 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 7 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலேயும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருகி. இது கொரிந்திய பட்டணத்துக்கு எழுதுறார். அப்போ இதே கவுன்சிலிங் தான் எல்லா சபைகளுக்குமே. எல்லாத்துலேயும் நீங்கள் வளர்ந்துருக்கணும் தர்ம காரியத்தில். அப்போ இதெல்லாம் யாருடைய கேரக்டர்னா? தேவனுடைய கேரக்டர். அதுக்கப்புறம் கிறிஸ்து அதை உள்வாங்கிட்டார். அவருடைய வேரில் நம்மெல்லாம் வளர்ந்துருக்கோம்னா இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அவருடைய ஞானம், அவரு கொடுக்கக்கூடிய சத்தியம், அதில் வளரணும். அதை விட்டுட்டு கவனிங்க, அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட வேண்டாம். பாருங்கள், அடுத்த வசனமே சொல்கிறார். கொலோசியர் 2:8 வாசிக்கலாம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. பாருங்க, இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்க. புரிஞ்சுங்களா? அப்படின்னு அவங்க எப்படி இருந்திருக்காங்க? ஏன் அவர்கள் கிறிஸ்துவுடைய அறிவு ஜாஸ்தி இல்லைன்னா இதுதான். அவங்க யாரோ வழி நடத்துகிறாங்களா? லௌகீக ஞானம், மாயமான தந்திரம். சில பேர் வேத வசனத்தை சொல்லியே மயக்கிடுவாங்க. அந்த சரியான ரூட்டு கொண்டு போகாமல் ரூட்டை மாற்றி விட்ருவாங்க. இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி பெயர் சபை இருக்குது. பெயர் சபை மாத்திரமா? திருச்சபையினுடைய அழைப்பில் வந்தவர்கள் கூட நிறைய பேர் அப்படி தான் தங்களுடைய சுயநலத்திற்காக ஜனங்களை அப்படியே வில்லு மாற வளைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? சில வசனங்களையே பயன்படுத்திடுவாங்க. கவனிக்கிறீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றுவது இல்லாமல், கவனிங்க, கிறிஸ்துவை பற்றினதல்லன்ட்டார். அப்போ இது இப்போ நம்ம யாரை தான் ஃபாலோ பண்ணணும்? கிறிஸ்துவை தான். நீங்கள் அதை விட்டுட்டு மற்றது எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம். இதனால தான் அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றின நாலேஜே இல்லாமல் போச்சு. பேதுரு இதை குறித்து பயப்படுறார். 2 பேதுரு 3 அதிகாரம் 17 வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளோ கிளியராக சொல்கிறார். அக்கிரமக்காருடைய வஞ்சகம்,
அவங்க ஏற்கனவே அக்கிரமக்காரர். அதுக்குள்ளே என்ன இருக்குமா? வஞ்சகம். அதில் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து, அப்போ அந்த வேர் புரியுதா, அந்த உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்போ நம்முடைய வளர்ச்சியே எதில் தான் இருக்கும்னா கிறிஸ்துவை பேஸ் பண்ணியிருக்கணும். அவர் சொல்லக்கூடிய போதனை, அவருடைய கைடன்ஸ், அதில் தான் வந்துடணும். அதை விட்டுட்டு நீங்கள் உலக பிரகாரமான பாரம்பரியத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு தவறான விஷயத்துக்கு வழி நடத்தும். இது நம்ம திருத்துவம் சப்ஜெக்டில் தேவனை பற்றின அறிவை பற்றி சொன்னதுக்கப்புறம் பவுல் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம அந்த சப்ஜெக்டில் சொல்கிற வழக்கம் உண்டு. கலாத்தியர் 4:8 பாருங்கள். நீங்கள் தேவனை அறியாதிருந்த போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கெல்லாம் நீங்கள் அடிமையாக இருந்தீங்க. ஆனால் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, அப்போ நம்ம கடவுளை பற்றி தெரியுது, அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க. அப்படி இல்லைன்னா கூட தேவன் நம்மளை கூப்பிட்டார். அதான் அர்த்தம். பலனற்றதும் வெறுமையமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதை படி. போலாமா? நீங்கள் ஏன் போல தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவுடைய வழியில் நீங்கள் ஏன் போல தெரியுமா? நீங்கள் ஏன் பழைய பாரம்பரியங்களுக்கும் வழிபாடுகளுக்குமே போயிட்டுருக்கிறீங்க தெரியுமா? இன்னமும் கடந்த அதிகாரத்திலே பார்த்தோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? நமக்காக மீட்பர், ஜீவன் கொடுத்தார், எல்லாம் ஓகே. ஆனால் எல்லாவற்றிற்கு மேலாக அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபம். அது பார்த்தோம் இல்லையா? எவ்வளோ மேன்மேலிருந்து வந்திருக்கார் பாருங்கள். தேவனை போலவே இருக்கிறாரு. அவரை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, உலக பாரம்பரியத்துக்குள்ளே போயிருக்கீங்க அப்படின்னு முதல் அதிகாரத்தில் கேட்டார். இப்போ அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியல. பாருங்கள், அடுத்த வசனம் என்ன சொல்கிறார்? ஏன் தெரியுமா? பாருங்கள், கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் புரியுதா? தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறதுங்கிற இதை ஒவ்வொரு வார்த்தையாக தனித்தனியாக எடுத்து புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாளாகும். தெய்வத்துவம் அது என்னன்னு தெரியல. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அதே திருவிழியத்தில் படித்தோம்னா இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. ஏதாவது புரியுதுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது மாம்சத்தில் தான் இருந்தாருங்க, கவனிங்க. ஆனால் அவருக்குள்ளே என்ன இருந்ததுன்னா தெய்வத்துவத்தின் பரிபூரணம் இருந்துதான். அது என்னது தெய்வத்துவத்தின் பரிபூரணம் அப்படின்னா? இதை ரொம்ப நம்ம சிம்பிளாக குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஃபுல்னஸ் ஆஃப் டிவைன் ரிச்னஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. ஃபுல்னஸ் ஆஃப் டிவைன் ரிச்னஸ், அதைத்தான் தெய்வத்துவத்தின் பரிபூரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் மாம்சத்தில் வந்திருக்கார். ஆனால் மாம்சத்தில் இருந்துட்டே இவர் எப்படி இருந்திருக்காருன்னா, பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் எப்படி இருக்கிறாரோ அப்படியே மாம்சத்தில் இருக்கிறாராம். புரியுதுங்களா? அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் எவ்வளவு ஒரு பரிசுத்தத்திற்கும் மேன்மைக்கும் உரியவராக இருக்கிறாரோ அதே மாதிரி ஆக்சுவலாக அவங்க அப்படி இருக்கிறவங்க ஆவிக்குரிய சரீரத்தில் தான் இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா அதே மாதிரி கேரக்டர், அதே மாதிரி ஒரு பெருந்தன்மை, மேன்மை, புரியுதுங்களா, நோபிள்னஸ் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேவனுடைய ஒரு சகல குணலட்சணத்தையும் ஆவிக்குரிய சரீரத்தில் வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதை அப்படியே கொண்டு தன்னுடைய மாம்சத்தில் வச்சாராம். அதுதான் தெய்வத்துவத்தின் பரிபூரணம். இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், தேவனுடைய பர்ஃபெக்ட் ரெவலேஷன். தேவன் என்னென்ன வல்லான் அவருடைய திட்டத்தில் இருக்கிறாரோ அவர் ரிவீல் பண்ணது அத்தனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஞானத்துக்கு இருந்தது. அதனால தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பேசும்பொழுது அந்த பர்ஃபெக்ட் ரெவலேஷன் இருந்ததுனால மோசே இப்படி சொல்லியிருக்கிறானே, ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் இப்படி சொல்லியிருக்கானேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு கால வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவார். கவனிக்கிறீங்களா? அப்புறம்
அவருடைய சிந்தனை முழுவதும் பிதாவை நோக்கி இருந்ததுனால மேலானவைகளே நாடுங்கள் படிக்கிறோம் இல்லையா. அப்போ அவருடைய திங்கிங், அவருடைய கேரக்டர் இதையவே சிந்திக்கிறார். அப்போது தேவனுக்கும் இவருக்கும் எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட் இருந்ததுக்கு, மைண்டு கான்டாக்ட் இருக்குது இல்லையா. ஸோ அது கிறிஸ்துவுக்குள் இருந்ததுனால எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் பாவத்திற்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. பாவம் அவர் பக்கத்திலேயே போல. இது எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன விளக்கம்னா, தெய்வத்துவத்தின் பரிபூரணம் என்பது தேவனுடைய பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்வாங்கிட்டு இருந்தாராம். அப்போ தேவனை போலவே, அதனால தான் அடிக்கடி நம்ம சொல்கிறோம், தேவனே இந்த பூமியில் இறங்கி வந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் கிறிஸ்து இருந்தாராம். அதனால தான் பிலிப்பு பார்த்து சொல்லும்போது என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் ரொம்ப கிளியராக சொன்னார். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததெல்லாம் படிக்கிற முடியாது. அந்த வார்த்தை என்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் லோகோஸ்னு பேர். கிரீக் பைபிளில் லோகோஸ்னு தான் இருக்கும். லோகோஸ் என்றாலே கவனிக்கிறேன், த அம்பாசிடர் ஆஃப் காட், தேவனுடைய பிரதிநிதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரதிநிதி எப்படி இருப்பார்னா அவர் மாதிரியே இருப்பார், அவரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ தேவன் எப்படி இந்த பூமியில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிறிஸ்து இருந்திருக்கார். அதனால தான் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம், கம்ப்ளீட்டாக தேவனுடைய வில் ஆஃப் காட், அவருடைய கேரக்டர், அவருடைய திங்கிங்கு, அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் சரீரத்தில் வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்தி காமிக்கிறாராம். அந்த சகிப்புத்தன்மை இருக்கு பாருங்க, அதெல்லாம் தேவனுடையது. அத்தனை பேர் அவரை கேவலப்படுத்தும் போதும் பாருங்கள், அந்த சராசரத்தை படைத்த தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்குற மனுஷனெல்லாம் கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருக்கான். சொல்கிறபடியே கேட்குறதில்ல. நம்ம பிள்ளைகள் சொல்கிறபடி கேட்கலன்னு எப்படி கோபம் வருதா? ஆனால் தேவன் பாருங்கள், அதை சகிச்சுட்டு இருக்கிறாருங்க தன்னுடைய பிள்ளைகளுக்காக. அந்த சகிப்புத்தன்மை யாருக்குள்ளே இருந்தது? கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது. அப்போ அந்த கிறிஸ்து அந்த பரிபூரணத்தில் இருந்தாரா? அதுக்கு மட்டும் இல்லை, தேவன் தன்னுடைய மகனுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார்னு படிச்சிருக்கோம் இல்லையா. இதெல்லாம் தான் தெய்வத்துவத்தின் பரிபூரணம். அதனால தான் 3 வருஷம் பர்ஃபெக்டாக தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கூட அப்பழுக்கு இல்லாமல் செய்து முடிச்சிட்டார். வசனத்தில் படிக்கிறோம், என்னுடைய ஆவியை உம்முடைய கையில் ஒப்படைக்கிறேன்னு கிறிஸ்து என்கிற ஒரு பர்ஃபெக்ட் மேன் சொல்கிறார். அப்படின்னா செய்து முடித்தாதான் சொல்ல முடியும். முடிக்கலைன்னா ஒரு பர்ஃபெக்ட் மேன் என்ன சொல்லுவார் தெரியுமா? இன்னும் முடிக்கலன்னு தான் சொல்லுவார். பர்ஃபெக்ட்னஸ்ங்கிறது அதுதான். முடிக்கல, பாதியோடு நிற்குது, முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு உண்மையானவர் என்ன சொல்லுவார்? இல்லைங்க முடிக்கலைங்க சொல்லுவார் இல்லையா. ஆனால் பொய் பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதோ முடிச்சாச்சும்பாங்க, முடிச்சிருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி தான். ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை. அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் அப்படி இல்லை. எல்லா பேச்சிலையும் செயல்பாடுலையும் ஒரு யதார்த்தம், நோபிள்னஸ் இருக்கணும், ஒரு பெருந்தன்மை இருக்கணும். புரியுதுங்களா? ஏகபோக சிந்தை சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே தேவனுடைய சார்பிலிருந்து பார்க்குற மனநிலை. கிறிஸ்து அப்படித்தாங்க பார்த்தார் இஸ்ரேல் ஜனங்களை. அதனால தான் தன்னை ஒரு தாய் கூப்பிட்டு பேசிட்டார், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் ஒன்றுமா. அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு தேவனுக்குள் இருக்கிற அத்தனை கேரக்டர் உள்ளுக்குள் இருந்ததுனால நீங்கள் யாரையோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களே, எதையோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களேங்கிறார். யாரை பார்த்து? இந்த கொலோசைய பட்டணத்து ஜனங்களை பார்த்து. அவர் எவ்வளோ பெரிய நிலைமையிலிருந்து இறங்கி தன்னுடைய அத்தனையும் நமக்கு காமிச்சிருக்கும் போது அதுக்கு தேவன் கொடுத்த ரிவார்டு என்ன? அதுலேயே பாருங்கள், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆக்சுவலாக அவரு பரிபூர்ணமாக இருக்கார், அது ஓகே. இப்போ நமக்கு என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் பரிபூர்ணமானதுனால சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் தலையார் தான், கிறிஸ்து தான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்பவும் இன்னைக்கும் எல்லா கவர்மெண்ட்ஸும் அவங்க தலைவர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் ஆட்சி பண்ணுறாங்க இல்லையா. இப்போ கூட இதை ஆட்சி பண்ணுறது யாருடைய ஞானத்தை பேஸ் பண்ணி? அப்சல்யூட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஞானம். அதனால தான் ஒரு ராஜா, அப்புறம் மந்திரிகள், அவங்கெல்லாம் மக்களுக்கு உதவி செய்யணும். மக்களுக்கு மினிஸ்ட்ரியல் ஒர்க்குனாலே மக்களுக்கு சேவை, அதுதான் மினிஸ்ட்ரி. அதனால தான் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? மினிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது சேவை செய்கிறது. ஒருத்தர் சேவையெல்லாம் செய்கிறதில்ல,
ஆனால் அந்த பேரை அதுதான். அப்போ இந்த ஆர்டர் எங்கேருந்து வந்தது? தனக்குள் இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்குற ஆர்டர் கிறிஸ்துவிலிருந்து தான் வந்தது. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ கூட பெரிய பெரிய இந்த சட்டதிட்டங்கள் எல்லாமே பைபிளிலிருந்து வெளியே வந்தது தான். பேஸ் அதுதான். அந்த வேர் கிறிஸ்துவோடது. கவனிக்கிறீங்களா? இந்த உலகத்தில் என்ன எது நடந்தாலுமே அதுக்கு ஒரு வேர் இருக்குது. விக்கிரகாராதனையை தவிர, புரியுதுங்களா? விக்கிரகாராதனை, அசுத்தம், அப்புறம் பாவம், இந்த விஷயங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே கிறிஸ்துவுடைய வேரிலிருந்து வந்தது. இந்த அசுத்தம் பாவமெல்லாம் சாத்தானுடைய வேரிலிருந்து வந்தது நமக்கு தெரியும். அப்போது இன்றைக்கும் இப்போ எல்லாம் ஆண்டுட்டுருக்குறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் விட்டு வச்சுருக்கார், அவ்வளோதான். தேவன் ஏன் தீமையை அனுமதித்தார்? சில நேரங்களில் தேவனே அனுமதிக்கிறாரா, நீ ஆட்சி பண்ணு, நீ பண்ணுனா தான் அந்த ஜனங்களுக்கு இந்த ஆட்சி மோசங்கிறது தெரியும். இன்றைக்கி அதுதான். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருந்து இப்போவும் சத்துருக்களின் மத்தியில் அரசாட்சி பண்ணுறார். சத்துருக்களோடைய அரசாட்சி பண்ணிகிட்ருக்காராம். இன்னும் கொஞ்ச நாளில் இவங்களுடைய என்ன சொல்ல போனால் லட்சணம் என்னங்கிறது உலக ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும். an imperfect man cannot give the perfect kingdom. நம்முடைய மூத்த சகோதரர் சொல்கிறார், ஒரு பரிபூர்ணம் இல்லாத மனுஷன் ஒரு பரிபூர்ணமான ராஜ்யத்தை ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்க முடியாது. அப்போ இன்றைக்கி யாருனாலே கொடுக்க முடியாது, இங்கே உட்காந்துட்டு சொல்லிடலாம். ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் அவருக்குள் இருந்ததுனால அவரை ஃபாலோ பண்ணுற நீங்கள் கூட பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இது என்ன கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நம்ம மேலே சொல்லுவார் பாருங்க. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும்? நாமளும் இப்போ மாம்சத்தில் தான் இருக்கோம், நாமளும் மாம்சத்தில் தான் இருக்கோம். நமக்குள்ள பரிபூர்ணம் இருக்கா? இருக்க வேணும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த மரம் அல்லது இந்த செடி இயேசு கிறிஸ்துடைய ரூட்டு அதோட கனெக்டாக இருந்ததுன்னா நானும் கொஞ்ச காலத்தில் என்ன ஆகிடுவேன்? பரிபூர்ணம் ஆகிடுவேன். இவ்வளோ தான். முடியுமா? முடியும். என்னால் முடியுமா? முடியாது. ஆனால் நான் கிறிஸ்துவோட கனெக்டாக இருந்தால், கனெக்டாக இருக்கிறது என்ன வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. மைண்டு வசனத்துக்கு ஃபாலோ பண்ணுறது, நம்முடைய நிலைமையை உணர்றது, நம்முடைய நிலைமையை உணர்ந்து தேவன் இவ்வளோ பெரிய அழைப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரே என்கிற நன்றி உணர்ச்சியோட தேவனுக்கென்று நம்ம ஊழியம் செய்கிறது. இதெல்லாம் தான் நம்மளை தேவன்கிட்ட வழி நடத்தும். இப்போ இதுக்கு நமக்கு உறுதியாக நிற்க முடியுமா? நிற்க முடியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவரே சொல்கிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வேறில்லாமல் மரம் கனி கொடுக்க முடியாது, வேறில்லாமல் கொடி கனி கொடுக்க முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நமக்கு யார் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்? இந்த பூலோகத்தில் மாம்ச வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தில் வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு ரோல் மாடலாக காமிச்சிருக்கிற கிறிஸ்து நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் இந்த பூமியில் வாழ்ந்த விதத்தை படித்து பாருங்கள். நமக்கு சொல்கிறார், அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் பேசின பேச்சுக்களும் அவர் நடந்து கொண்ட முறைகளுமே கவனிச்சிங்கன்னா ஒன்று மட்டும் நம்மக்கிட்ட வித்தியாசத்தை உணரலாம். ஒன்று, அவர்கிட்ட தேவன் அளவற்ற ஆவியை கொடுத்துருந்தார். அதனால் அநேக அற்புதங்கள் அவர் ஒரு முக்கியமான காரியத்துக்காக செஞ்சார். இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த பொருள் எடுத்து இங்கே வைக்க முடியாது, அதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி கூட தேவன் தான் கொடுக்கணும். ஆனாலும் நீங்கள் பரிபூர்ணம்னு எதை சொல்கிறார்? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், இருதயம் சுத்தமாயிட்டாலே போதும். அதுக்கு என்ன வேணும்? இயேசு கிறிஸ்து என்கிற சுத்தமானவரோட நீங்கள் கனெக்ட் ஆகணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தானியேல் 9ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? மகா பரிசுத்தம் உள்ளவர்னு சொல்லுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மகா பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னா அவருடைய அப்பா பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார்? அப்போ அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களும் அப்படி தான் இருக்கணும். அதனால தான் கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது என்ன மாதிரி இருங்கன்னு கூட சொல்லலை. வாசிக்கலாம் பாருங்கள், மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பாருங்க, பூரண, எங்க அப்பா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணர். பூரண சற்குணர், பூரணத்திலேயே பூரணம் இருக்கு, சற்குணத்தில் சகல நற்குணம் இருக்கு. சகல நற்குணத்திலும் சம்பூரணமாக இருக்கிறவர்களாக இருங்க. ஏன்னா எங்கள் அப்பா அப்படி தான் இருக்கார். அப்படின்னு அவருக்குள்ள என்ன இருக்குது? தெய்வத்துவத்தின் பரிபூரணம் இருக்குது.
அது அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்போ அவரோட சாரத்துக்கு ஒட்டி நம்ம அவர் பின்னாடியே போயிட்டா நமக்கும் அந்த பரிபூரணம் வந்துடும் இல்லையா? அப்படின்னா பிதாவாகிய தேவன், கிறிஸ்து, அவருடைய சபை என்ன தெரியுமா? த ராயல் ஃபேமிலி, ராஜ குடும்பம். அவங்களுக்கென்று ஒரு மேன்மை இருக்குது. அவங்க அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருப்போம். அப்போ இந்த பூலோகத்தில் நம்ம மனுஷனாக வாழ்ந்தால் கூட நம்ம எப்படி தெரியும் இந்த பூமியில் வாழணும்? சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, ரொம்ப ஜென்டிலாக இருக்கணுங்க, பேசுகிறதே ஜென்டிலாக பேசணும், நடந்துக்கும் முறையே ஜென்டிலாக நடந்துக்கணும், அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜென்டில்னஸில் என்ன இருக்கும்னா, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ் நேச்சர், நேர்மறையான சிந்தனைகள். அதாவது தேவனை பற்றியும் அவருடைய குமாரனை பற்றியும் கீழ்ப்படிதலை பற்றியும் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறத பற்றியும் அன்பு காட்டக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை பற்றியும், இதெல்லாம் தாங்க பிரச்சனை. அதாவது இதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது சில நேரத்தில் புரியுறதில்ல. திடீர்னு பிரச்சனைக்குள்ளே போய் தங்களை ரொம்ப உருவ குத்திட்டு அதுக்கப்புறம் சோகத்தோடு வருவாங்க. வரும் பிரச்சனைகள் வராமையில் இல்லை. ஆனால் அந்த தெய்வத்துவத்தின் பரிபூரணம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது. அவருக்குள்ளே அதை எப்படி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணார் பாருங்க. கேவலமாக பேசுகிறாங்க அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறார், அந்த பரிபூரணம் சொல்லுது, எனக்காக அழுகாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. சிலுவையில் வலிக்குது, அவ்வளோ அடி வாங்கி வலிக்குது. அந்த வலியில் நின்றுட்டு அந்த பரிபூரணம் சொல்லுது, அதோ உன் தாய், அதோ உன் மகன், அம்மா பார்த்துக்கப்பா. பாருங்கள், அதான் அந்த பரிபூரணம். தேவனுடைய அந்த விஷயத்தில் சொல்லும்போது தாகமாக இருக்க அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுமே பரிபூரண வார்த்தைகளாக இருந்தது. அதில் தேவ சித்தம் இருந்தது, அதில் தேவனுடைய ஒரு கிருபை, எல்லாமே நம்ம கற்றுக்கொள்கிறதுக்காக எல்லாமே ரோல் மாடலாக அவர் வச்சுட்டார். இப்போ கிறிஸ்து பாருங்கள், பிதாவாகிய தேவனுடைய பரிபூரணத்தை நமக்கு காமிச்சிருக்கார். இப்போ நாம் அதை ஃபாலோ பண்ணணும், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு உலகப்பிரகாரமான ஒரு சாதாரணமான சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளே போயிட்டுருக்கீங்களே, இது நியாயமா கொலோசைய பட்டணத்து ஜனங்களே அப்படிங்கிற மாதிரி பேசினேன். சரி, அவங்க என்னதான் சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளே போயிட்டாங்க, லௌகீக ஞானத்துக்குள்ளே போயிட்டாங்க, ஏதாவது ஒரு சாம்பிளாவது சொல்லணும் இல்லையா? இப்போ பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கழித்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். இப்போ என்ன அவங்க ஒரு தவறான விஷயத்துக்குள்ளே போயிட்டாங்கிற போது, நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதுனால கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறீங்க. அப்படின்னா இவங்க எதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா, யூதர்கள் ஏற்கனவே தேவன் சொல்லியிருக்காருல்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாம்ச பிரகாரமான விருத்த சேதனம், அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் தொடக்கத்திலிருந்தே பார்த்தோம். லௌகீக ஞானம், உலக பாரம்பரியம், அந்த மரபுகளெல்லாம் பின்பற்றுறாங்கன்னு இவங்க அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லை நம்ம விருத்த சேதனம் பண்ணி தான் ஆகணும். இப்போ அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? விருத்த சேதனத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அந்த விளக்கம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால். அப்போது ஒரு விருத்த சேதனம் இப்போ நம்ம முஸ்லீம் சகோதரர்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதே தான். அப்போ மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, களைந்து போட்டதுனால கையால் செய்யப்படாத. அப்போது அவர்கள் ஒரு மாம்சத்திலேயே ஒரு நுனித்தோலை வெட்டுவாங்க. கவனிங்க, இப்போ நாம் அப்படி செய்கிறதில்ல, டோட்டல் மாம்சத்தையே வெட்டி வெளியே எடுக்கிறோமா. அந்த மாம்சத்துக்கு பேர் பழைய மனுஷன். கவனிக்கிறீங்களா? பழைய மனுஷன். அதை களைந்து விட்டதுனாலே தேவனால் பாருங்கள், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அப்படி என்ன விருத்த சேதனம் நமக்குள்ள ஆவிக்குரிய ஏதாவது விருத்த சேதனம் இருக்கா? ஆமாங்க, அடுத்த வசனத்திலே சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். ஞானஸ்நானத்தில் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனம், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஞானஸ்நானம், அதுதான் ஆவிக்குரிய விருத்த சேதனம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர்கள் செய்தது மாம்சத்தின் நுனித்தோலை அறுத்து போட்டாங்க. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா எந்த நுனித்தோலை அடுக்கிறோம்னா, நமக்குள் இருக்கிற பழைய மாம்ச சிந்தைகள், நோக்கங்கள், எண்ணம், இதெல்லாம் கட் பண்ணி வெளியே எடுக்கணும். அப்போ தான் நம்முடைய இருதயம் சுத்தமாகும். அதெல்லாம் நமக்கு சயின்டிஃபிக்கலாக
பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஆவிக்குரிய விளக்கம் மட்டும்தான் நமக்கு தேவை. அப்போது அப்படிப்பட்ட ஏன் அந்த காலத்தில் அவர்களுக்கு அப்படி சொன்னார்? அவர்களுக்கு அதிகமாக ஜெனரேஷன் பெருகணும். அப்போ ஜெனரேஷன் பெருகுவதற்கு அந்த விருத்த சேதனம் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்பட்டுருக்கு. தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு இல்லையா, நீங்கள் பழுகி பெருகுங்கள். அப்போ அதே மாதிரி இங்கே நாமும் சத்தியத்தில் பெருகணும் அப்படின்னா தேவனோடு உடன்படிக்கை செய்யணும். அந்த உடன்படிக்கை அப்போ அந்த விருத்த சேதனத்துக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் அந்த விருத்த சேதனம் சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? முதல்ல ஆபிரகாம்கிட்ட சொன்னார். இப்போ பாருங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் சொல்றவர், எனக்கும் உங்களுக்கும் தலைமுறையாக நீங்கள் கை கொள்ள வேண்டிய உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்புறம் உங்கள் நுனித்தோளின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். கிளியராக சொல்கிறாரா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் உடன்படிக்கையின் அடையாளம் என்னென்னா விருத்த சேதனம். அதை நீங்கள் கட்டாயமாக பண்ணணும். அன்னைக்கு அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. அது அப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது நாம் அவர்கள் செய்த மாதிரி விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அங்கே ஆண்கள் மட்டும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள், பெண்கள் அங்கே சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே அழைப்புக்குள்ளே வந்தவங்கெல்லாம் யாருங்க? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அப்போ இங்கே எல்லாருமே விருத்த சேதனை பண்ணோம். அப்போ அந்த மாதிரி மாம்ச விருத்த சேதனை இங்கே பண்ண முடியாது. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், நாம் செய்ய வேண்டியது மாம்ச விருத்த சேதனம் அல்ல, ஆவிக்குரிய விருத்த சேதனம். அதுதான் தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை. இப்போ இது ஆபிரகாம் சொன்ன உடனே பாருங்கள், அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஒரு பையன் பிறந்துட்டான், இஸ்மையேல். அவனுக்கு 13 வயசு. இவத்தை சொல்லும் பொழுது அவனும் பெரிய பையனாயிட்டான். இதை சொன்ன உடனே என்ன நடந்தது தெரியுங்களா? ஒரே நாளில் ஆபிரகாமும் அவருடைய மகன் இஸ்மவேல் 2 பேருமே விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். பாருங்கள், ஆதியாகமம் 17:26 வாசிக்கலாம். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். அப்போ அந்த உடன்படிக்கைக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. அதனால் அவர்கள் பழுகி பெருகினாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இந்த விருத்த சேதனம் என்பது எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு எரேமியா ட்ரை பண்ணுறாருங்க. அது எரேமியா சொல்லி அவங்க புரிஞ்சதோ இல்லையோ, நமக்கு ரொம்ப நல்லா புரியும். பாருங்கள், எரேமியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரமும் அக்கினியை போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி. பாருங்க எப்படி சொல்றார், நீங்கள் உங்க பொல்லாப்பிலிருந்து வெளியே வந்து கர்த்தருக்கென்று விருத்த சேதனம் பண்ணி. வாசிங்க. உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். பத்தியில் அப்பவே சொல்லியிருக்கார். இது புதிய ஏற்பாட்டு கால வசனம் இல்லை. உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். அப்போ அசுத்தம் எங்கே இருக்கு? அங்கே மாம்சத்தில் இருந்தது, இங்கே நம்முடைய இருதயத்தில் இருக்கு. இந்த இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்களை வெளியே தள்ளக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் ஞானஸ்நானம். பழைய மனுஷன் சாகர ஆரம்பிக்கிறான், உள்ளுக்குள்ளே ஒரு புதிய மனுஷன். இதைத்தான் உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் பவுல் சொன்னார். அப்போது அந்த உள்ளான மனுஷன் கிறிஸ்து என்கிற குழந்தை நாளுக்கு நாள் வளரணும். வளரும்போது அதனுடைய முழு வளர்ச்சி அடையும் போது பாருங்க, தெய்வத்துவத்தின் பரிபூரணம் யாருக்குள்ளேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நமக்குள்ளேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுக்கு இந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போதே நம்ம அந்த ஞானஸ்தானத்தை குறித்து நிறைய பாடங்கள் எடுப்போம். அப்போது ஒரு முக்கியமான வார்த்தை நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை. இப்போ கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்கள். இது ஒரு எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அதாவது இந்த பூமிக்கு நம்ம மரிச்சிருக்கிறோம். இது மற்ற பெந்தேகோஸ்தே சபையில் போய் கேட்டிங்கன்னா, பாவத்துக்கு செத்து நீதிக்கு மரிக்கிறது, நீதிக்கு பிழைக்கிறது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது உண்மைதான். நம்ம இந்த பூமியில் பாவத்திற்கு செத்து கிறிஸ்துவுக்கு தேவனுக்கும் நம்ம கீழ்ப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம செலுத்துகிறோம். ஓகே, ஆனால் அது எப்படி இருக்கணும்? அந்த மனநிலை எப்படி இருக்கணும்? அடுத்த வசனம் பாருங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கொஞ்சம் கவனிங்க.
பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. இப்போது அங்கே ஒரு கமா கொடுத்துருக்கு பாருங்க. அப்போது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார். கவனிங்க, எப்படி உயிர் தெழுந்திருக்கார்? ஆவிக்குரிய சரீரத்தில், அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. இங்கே இப்போ நாம் எதில் இருக்கோம்? மாம்சத்தில் தான் உடன்படிக்கை பண்ணுறோம். கவனிங்க, அப்போ நம்ம மாம்சத்தில் நமக்குள்ளே என்ன வருதான்? ஒரு புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். இது கொஞ்சம் டீப்பாக உள்ள போனால், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். அன்புக்குரிய சகோதர சூழலை கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார், ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கார். அப்படி இருக்கார். அப்போ ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறவர் ஆவியாக இருக்கார். அப்போ அவர் இந்த பூமியில் பாவம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் ஆவியாக இருக்கார். சரியா? கெட்டுப்போன தேவதூதர்களே மாம்ச சரீரம் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பாவத்துக்குள்ளே வந்தாங்க. ஆனால் அந்த சிந்தனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய ஒரு விஷயம். சரி, இப்போ இருக்காங்களா? இப்போ அவர் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ, இப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? ஞானஸ்தான மாம்சத்தில் எடுத்துகிட்டு வெளியே வர்றோம். வெளியே வந்த பிறகு அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் என்ன மனநிலையில் இருக்கிறாரோ அதே மனநிலையோடு நமக்குள்ளே அது வந்துடணுமா? நம்ம மாம்சத்தில் தான் இருக்கோம், ஆனால் எப்படி இந்த பூமியில் நடந்துக்கணும்னா ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிற மாதிரி நடந்துக்கணும். இவ்வளோதான். மாம்சத்தில் தான் இருக்கோம், ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிற அதுதான் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படி. இப்போ நமக்குள்ள கிறிஸ்து என்கிற ஒரு ஜீவன் வந்துருச்சு. அந்த ஜீவன் ஏற்கனவே ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கு. அதை நம்ம எப்படி தான் வழி நடத்தும்னா, நீ ஆவியில் நடன்னு வழி நடத்தும், நீ மாம்சத்தில் நடன்னு வழி நடத்தாது. அப்போ அப்படி போகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மனப்பூர்வமாய் பாவமெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதோ தவறி அல்லது ஏதோ மாம்ச பலவீனத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளில் அவங்களும் அதை உள்ளான மனுஷன் வளர்ந்துருவான், அவங்க சரி பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அது பரிபூரணத்தை நோக்கி போகுது இல்லையா? இந்த விருத்த சேதனம் தான் உங்களுக்கு வேணுங்கிறார். நீங்கள் அதை விட்டுட்டு மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண மாதிரியே விருத்த சேதனத்தையே நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இதை தான் கொலோசியருக்கு எழுதும்போது நீங்கள் பழைய பாரம்பரியம். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியல, இம்பார்ட்டன்ஸ் தெரியல. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சிக்னிஃபிகன்ஸ், தனித்தன்மை. கிறிஸ்துவுக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்குது. அது இதெல்லாம் வருது, அது வேறு யாருமே பண்ண முடியாது. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் கிறிஸ்துவுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, வேறு யாருக்குமே போக முடியாது. ஏன்னா அது பரிபூரணம், அது தெய்வத்துவம், த டிவைனிட்டி சொல்கிறாங்க இல்லையா? சில பேர் தெய்வீகம் என்னங்க தெய்வீகம்? தேவனுடைய கேரக்டர், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளே புரிஞ்சுக்கலாம். நம்ம மைண்டை நீங்கள் யோசனை கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கலாம். நம்ம என்ன பரிபூரணத்தில் இருக்கிறோம் நல்லாவே தெரியும். சைத்தான் இந்த பக்கம் நிற்பான், உலகம் நிற்கும், அந்த பக்கம் மேலே சில நண்பர்கள் நிற்பாங்க, சொந்தக்காரர் நிற்பாங்க, எல்லாம் நிற்கும். இத்தனை பரிபூரணத்திலே இருப்போம். இங்கே எங்கேயுமே தெய்வத்துவமே வராது. ஸோ இந்த கண்ணாடியை தூக்கி வீசிட்டு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற கண்ணாடி கொண்டு வந்து முன்னாடி வச்சிங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும் நமக்குள்ளே. அதையத்தான் இங்கே சொல்கிறேன். அப்போ இதையே நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்களே, அதனால தான் பாருங்கள், அதிலே 13 வசனம், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கார்? அவர் மன்னிச்சு. கவனிங்க, ஒரு பெரிய வசனம். மன்னிச்சு நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் என்ன பண்ணியிருக்கார்? ஆணி அடித்து பாருங்க, இன்னும் முடியல. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பெரிய வசனம். இதை இப்போ நம்ம என்ன பண்ணோம்? சுருக்கணும் இல்லையா? சுருக்குனா தான் நமக்கு புரியும். இதையா சுருக்கிறதுக்கு முன்னால் திருவிலியத்தில் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். பாருங்கள், உங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள், மரித்து போன நிலைமையில் இருந்தீங்க. கடவுள் உங்களை அவரோட உயிர் பெற செய்தார். அப்படின்னா இப்போ ஞானஸ்தானத்தின் மூலம் உயிர் வந்திருக்கு. நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். எப்படி? நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். புரியுதுங்களா?
இதே யூதர்களுக்கு எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் அவங்க அதை நிறைவேற்றவே முடியல, கீழ்ப்படியவே முடியல. அதனால் கிறிஸ்து வந்தார், நீங்கள் கீழ்ப்படிய வேண்டாம், நான் கீழ்ப்படிச்சுக்கிறேன், நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தார். அப்போ அவர்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைச்சிட்டார் கிறிஸ்து. நமக்கு விரோதமாக இப்போ அந்த கட்டளைகள் நமக்கும் தானே இருக்குது. 10 கட்டளைகள் நமக்கு இல்லையா? நமக்கு இருக்குது. அப்போ இந்த கட்டளைகள் எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி பொருந்துதோ அது நமக்கு பொருந்தும். அப்போது நம்ம அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அந்த கையெழுத்து நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுதான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதையெல்லாம் குலைச்சிட்டார், அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி எடுத்து அறவே ஒழிச்சிட்டு பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லும்போது, தன் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் அனைவரின் படைக்கடன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளுமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்கள் தான் இந்த கற்பனை கட்டளை எல்லாம் வச்சுக்கிட்டு ஜனங்களை ரொம்ப ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ இவர்கள் எல்லாரும் எவ்வளோ பெரிய மோசக்காரன்னு கிறிஸ்து வெளிப்படுத்தி காமிச்சிட்டார். அப்படின்னு இப்போ யார் தான் உண்மை? கிறிஸ்து மட்டும்தாங்க உண்மை. புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்து மட்டும்தான் உண்மை. அப்போ நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேணும். அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது, கிறிஸ்துவை பற்றின அறிவு உங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கும்போது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு தான் நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது எப்படி முடிக்கிறார்? ஆகையால் பாருங்கள், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இவங்க போஜனம், பானம், பண்டிகை, ஓய்வு நாள் இதெல்லாம் ரொம்ப விமரிசையாக அது எதுக்காக தேவன் கொடுத்தாருங்கிறத மறந்துட்டு ரொம்ப பாரம்பரியத்தில் பின்பற்றிட்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியல, இதனுடைய பொருளே கிறிஸ்து தான் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். அப்படின்னா இதில் எல்லாம் கிறிஸ்து இருக்கிறாரா? போஜனத்தில், பானத்தில், பண்டிகை நாள், மாதப்பிறப்பு எல்லாத்துலேயும் கிறிஸ்து இருக்காரா? அப்போ இது எல்லாமே கிறிஸ்துவை பற்றினது தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது என்ன என்பதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.